அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதில் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னு இன்றைக்கி வந்து மசாலா சப்பாத்தி தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இது வந்து நீங்கள் வெறுவெளியே சாப்பிட்டுடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் வந்து ஒரு 1/4 கப்பு இருக்குங்க. இந்த கப்பால் ஒரு 1/4 கப்பு இருக்கும். பாசிப்பருப்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் 2-3 தண்ணி ஊற்றி கல் மண் இல்லாத எல்லாத்தையும் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். தண்ணி வந்து நான் எதுவுமே அதிகமாக காட்டல. அதில் இருக்க கொஞ்சமான ஒரு தண்ணி ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். அந்த அளவுக்கு தான் தண்ணி நான் நெய்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதை எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம வந்து சேர்த்துடலாம். அதோட ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப்பு நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. 1 கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 கப்பு நான் வந்து வெங்காயம் நெய்ஸாக அரிஞ்சு வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது தேவையான தூள் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவுமே காட்ட தேவையில்லை. அந்த பருப்பில் இருக்க தண்ணியே நமக்கு போதும். அப்படியே மாவு நல்லா ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே காட்டலைங்க. அந்த பருப்பில் இருக்க தண்ணியே நமக்கு போதும். ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தாக வந்துடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நம்ம வந்து இதை ரெஸ்ட் விட்டுடலாம். நான் ஒரு 1/2 hour கழித்து தான் நான் வந்து பார்த்துட்ருக்குறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், கையால் இந்த மாதிரி அழுத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நான் வந்து உருண்டை போட்டு வச்சிடுறேன். இதுக்கு வந்து ஒரு 7 உருண்டை 6 உருண்டை வந்துச்சுங்க. எல்லாத்தையும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக வேணாலும் நீங்கள் வந்து உருட்டிக்கலாம். கரெக்டாக 7 உருண்டை தான் நமக்கு வந்துடுச்சு. ஒரு ஒர்க் பிளேஸில் மாவு தெளித்து நான் வந்து ஒரு உருண்டை எடுத்து எந்த அளவுக்கு நம்மளால் மெல்லிஸாக தட்ட முடியுமோ அந்த மாதிரி தட்டிக்கலாம். பாருங்க, எப்பயுமே சப்பாத்தி தட்டும்போது உங்களுக்கு ஓரத்தில் நல்லா மெல்லிஸாக நீங்கள் வந்து தட்டிக்கோங்க. உங்களுக்கு சாஃப்டாக வரும். பாருங்கள், அவ்வளோதான். ஒரு இரும்பு தோசைக்கல்லை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சிடுறேங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம போட்டுடலாம். திருப்பி போட்டு அப்படியே நெய், வெண்ணெய் இல்லாட்டி எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அந்த ஆனியனோடலாம் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது, நான் பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த பருப்போட டேஸ்ட்டும் அது தனியாக அப்படியே காட்டுச்சிங்க. செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து பீஃப் கிரேவி தான் செஞ்சுருக்கேன். இந்த மசாலா சப்பாத்திக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து பீஃப் கிரேவி செஞ்சுருக்கேங்க. இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியது தான். ஒரு டின்னர் ரெசிபியாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரேவியோடு செஞ்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு சாஃப்டான சப்பாத்தியோட பீஃப் கிரேவி தொட்டு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. சான்ஸே இல்லை. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி ஒரு மசாலா சப்பாத்தி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.